ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள உதவி கமாண்டன்ட் பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள உதவி கமாண்டன்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கு. மொத்தம் 357 பணியிடங்களை தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. யூபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மத்திய அரசினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரிய பதவிகளுக்கான சேர்ப்பு பணியை மேற்கொண்டு வராங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவில் உள்ள இளைஞர்கள் யூபிஎஸ்சி வெளியிடும் தேர்வு அறிவிப்பினை ஆர்வமுடன் எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தற்போது மத்திய பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள உதவி கமாண்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது கொடுத்துருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையில் 24 போஸ்ட்டு, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் 204 போஸ்ட்டு, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் 92 போஸ்ட்டு, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் 4 போஸ்ட்டு, சாஸ்திர சீமா பால் 33 போஸ்ட் என மொத்தம் 357 உதவி கமாண்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். எனி டிகிரி படித்தவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வயதை பொறுத்தளவில் 20 வயசு பூர்த்தியானவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 25 வயசுக்கு அதிகம் இல்லாதவங்களாக இருக்குன்னு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷத்துக்கும், ஓபிசி பிரிவினராக இருந்தால் 3 வருடத்திற்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு, நேர்முக தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவின் அடிப்படையில் தகுதியான தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் அவங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை ஆகிய நகரங்களில் மட்டும் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. தேர்வு கட்டணமாக 200 செலுத்துன்னு. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/3/2025. உதவி கமாண்டன்ட் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் 25/3/2025க்குள்ளே விண்ணப்பிச்சுக்குங்க. நன்றி.